வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இளநிலை நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை நீட் தேர்வு மூலம் நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டுக்கான இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வுக்கான நுழைவுச் சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. அதன்படி இளநிலை நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையம் தொடர்பான விவரங்கள் நுழைவுச் சீட்டில் இடம்பெற்றிருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள தேர்வு முகமை, சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி எண்களை வழங்கியுள்ளது. வேலூர், கரூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் 9 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் பதிவாகி மக்களை வாட்டி வதைத்தது. கரூர் பரமத்தியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் ஈரோட்டில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவானது. சேலத்தில் 102 டிகிரி, திருத்தணியில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்திய நிலையில் தருமபுரி மற்றும் மதுரை விமான நிலையத்தில் தலா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னை, மீனம்பாக்கம் மற்றும் திருச்சியில் வெயில் சதமடித்தது. வேலூரில் சுட்டெரிக்கும் வெயிலை சமாளிக்க முடியாமல் தவித்து வருவதாக அம்மாவட்ட மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. 105 டிகிரி 106 டிகிரி இருக்கிறதுனால நம்மளால வெளியே கூட வர முடியல. ஏசி கூட போட்டா ஏசில இருந்து கூட அனல் காத்து வர மாதிரி தான் இருக்குது. வெயில நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு வெளியே வரதுக்கு. கத்திரி வேறு பிறக்க போகுது 4ஆம் தேதி. இந்த வெயில நம்மால் சமாளிக்க முடியல. வரப்போற வெயிலுக்கு என்ன ஆக போகுது தெரியல. இதனிடையே நாட்டிலேயே அதிகபட்சமாக ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் 116 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டாரத்தில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. நாச்சிக்குப்பம், கொத்தகிருஷ்ணப்பள்ளி, நேர்லகிரி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையினால் குளிர்ந்த சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மிதமான மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மழையில் நனைந்தவாறு நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை, மகாராஜா நகர், உழவர் சந்தை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரமாக மிதமான மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது மின்னல் தாக்கியதில் செல்லப்பா என்பவரின் மாடு உயிரிழந்தது. செல்லப்பாவும் காயமடைந்தார். கயத்தார் பன்னீர்குளம் இடையிலான சாலையில் 4 மரங்கள் சாய்ந்தன. இதனால் 10 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தனது வாகனங்களில் ஏறவோ குதிக்கவோ வேண்டாம் என வலியுறுத்தி இருந்த விஜய் தலைமை ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்களை அமைத்துள்ளார். கடந்த வாரம் கோவையில் நடைபெற்ற தாவேகவின் பூத் கமிட்டி கூட்ட அரங்கின் தடுப்புகளை உடைத்து ரசிகர்கள் புகுந்ததால் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் காயமடைந்தனர். மேலும் நடிகர் விஜயின் வாகனத்தின் மீது தொண்டர்கள் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தனது வாகனத்தை இருசக்கர வாகனங்களில் தொண்டர்கள் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்ந்தது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறி குதித்தது மிகவும் கவலை அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் கடமை, கண்ணியம், சுய கட்டுப்பாடு 100 விழுக்காடு அவசியம் என்று விஜய் கூறியுள்ளார். இந்நிலையில் தனது தலைமையில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாநில செயலாளர் விஜயலட்சுமி அடங்கிய தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழுவை விஜய் அமைத்துள்ளார். இதேபோன்று 4 மண்டலங்களுக்கு தலா 1 மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைத்து தாவேக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். வெள்ளியங்கிரி கோயில் வளாகத்தில் நள்ளிரவு சுற்றித் திரிந்த ஒற்றை யானை அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மலையடிவார பகுதியில் உள்ள பூண்டி ஆண்டவர் கோயிலுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இவர்களுக்கு நாள்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோயில் வளாகத்திற்குள் புகுந்த ஒற்றை யானை காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்புகளை தள்ளிவிட்டும் நடைபாதை கடைகளின் பொருட்களை தூக்கி வீசியும் அட்டகாசம் செய்தது. திடீரென்று யானையின் பிடிரல் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் அச்சமடைந்தனர். இருப்பினும் பெரும்பாலானவர்கள் எவ்வித அச்சமுமின்றி அங்கு குழுமியிருந்தது காண்போரை கதிகலங்க வைத்தது. இதையடுத்து நீண்ட நேரம் போராடி யானையை வனத்திற்குள் அனுப்பினர்.
பாம்பன் புதிய ரயில் பாலத்தை சரக்கு கப்பல் ஒன்று முதலில் கடந்து செல்லும் காட்சிகள் தான் இவை. நூற்றாண்டு பழமை வாய்ந்த பழைய பாம்பன் ரயில் பாலத்திற்கு மாற்றாக நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கட்டப்பட்ட புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி கடந்த 6ஆம் தேதி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிலையில் முதல் கப்பலாக ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து கர்நாடக மாநிலம் கார்வார் நோக்கி சென்ற சரக்கு கப்பல் அதனை கடந்து சென்றது. அதற்கு ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள செங்குத்து தூக்கு பாலம் தூக்கப்பட்டது. முன்னதாக தெற்கு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் ஒன்றன் பின் ஒன்றாக பாம்பன் புதிய ரயில் பாலம் வழியாக அணிவகுத்து சென்றதை சாலை பாலத்தின் மீது நின்று சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 100 நாள் வேலை செய்யும் பெண்ணுக்கு 1,70,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்த கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளேரி கிராமத்தைச் சேர்ந்த கவிதா என்பவர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பயனாளி ஆவார். அவரது வீட்டிற்கு ஜிஎஸ்டி அலுவலகத்திலிருந்து நோட்டீஸ் ஒன்று வந்தது. அதில் தர்ஷினி என்ற நிறுவனம் கவிதா பெயரில் இயங்கி வருவதாகவும் 2023, 2024 மற்றும் 2024, 2025 ஆண்டுக்கு மொத்தமாக 1,70,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த கவிதா வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். எனக்கு இந்த ஜிஎஸ்டி வரி கட்டணும்னு சொல்லிட்டு 1,69,00,000 இது பண்ணிருக்காங்க. நாங்க கூலி வேலை தான் செய்யறோம், 100 நாள் வேலை தான் செய்யறோம். நாங்க எப்படி கட்ட முடியும்? நான் எந்த தொழிலும் செய்யல, நான் எந்த வருமானத்தை வச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். விபத்தில் படுகாயமடைந்த கணவர் எந்த வேலைக்கும் செல்லாத நிலையில் 100 நாள் வேலைக்கு செல்லும் பெண்ணிடம் 1,70,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்த உத்தரவிட்டு நோட்டீஸ் அனுப்பியது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் மணல் திருட்டை தடுத்து நிறுத்திய பெண் மீது இப்படி டிராக்டரை ஏற்ற முயன்ற ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னிமலை அருகே முருங்காந்தோடுவில் தங்கவேலு என்பவர் புறம்போக்கு நிலத்தில் உள்ள மணலை டிராக்டர் மூலம் லோடு கணக்கில் அள்ளிச் சென்று வியாபாரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் தங்கவேலு கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக மணலை அள்ளியதாக தெரிகிறது. இந்நிலையில் வழக்கம் போல தங்கவேலு மணலை அள்ளிக் கொண்டிருந்த போது அப்பகுதியைச் சேர்ந்த ஜோதிலட்சுமி என்ற பெண் அவரை அங்கிருந்து போக விடாமல் தடுத்து நிறுத்தி டிராக்டர் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்தும் கைகளால் டிராக்டரை தடுத்தும் நிறுத்தியுள்ளார். இதனால் ஆவேசமடைந்த தங்கவேலு டிராக்டரை பெண்ணின் மீது ஏற்ற முயன்றார். இதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தங்கவேலு மண்ணை கொட்டிவிட்டு தப்பி ஓடினார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் சென்னிமலை காவல்துறையினர் தங்கவேலு மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர். தலைமறைவான தங்கவேலுவை தேடி வருகின்றனர். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நாசர், விஷால், கார்த்தி உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டு நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் தலைவராக நாசரும், பொதுச் செயலாளராக விஷாலும், பொருளாளராக கார்த்தியும் தேர்வு செய்யப்பட்டனர். சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் நடிகர் சங்க கட்டடம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை எதிர்த்து நம்பிராஜன் என்பவர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே. குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் சங்க கட்டட பணிகளை சுட்டிக்காட்டி பதவி காலத்தை நீட்டிக்க முடியாது என கூறிய மனுதாரர் புதிய நிர்வாகிகள் கட்டுமான பணிகளை தொடர்வார்கள் என்று தெரிவித்தார். மேலும் பதவி காலத்தை நீட்டித்தது சங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கும் தமிழ்நாட்டு சங்கங்கள் பதிவு சட்டத்திற்கும் விரோதமானது என்றும் கூறினார். இந்நிலையில் மனு தொடர்பாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோர் ஜூன் 4ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நடிகர் அஜித் குமார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் வழக்கமான உடல் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார். கலை உலக சேவையை பாராட்டி நடிகர் அஜித் குமாருக்கு இந்திய அரசின் உயரிய விருதுகளுள் ஒன்றான பத்மபூஷன் வழங்கப்பட்டது.
இதையடுத்து டெல்லியில் இருந்து அவர் சென்னை திரும்பிய சூழலில் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஒவ்வொரு முறை கார் பந்தயத்தில் பங்கேற்பதற்கு முன்பும் உடல் பரிசோதனை செய்து கொள்வது அஜித்தின் வழக்கம் என்றும் அம்மாதிரியான ஒன்றுதான் எனவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பத்மபூஷன் பெற்ற அஜித்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். நடிகர் அஜித் துபாயில் நடக்கவுள்ள கார் பந்தயத்தில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. பெஹல்காம் தாக்குதலின் எதிரொலியாக பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்வெளி மூடப்படுவதாக இந்தியா அறிவித்துள்ளது. காஷ்மீரின் பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலின் எதிரொலியாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்வெளி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 23ஆம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இனிமேல் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியில் நுழைய முடியாது. இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தனது வான்வெளியை கடந்த வாரம் மூடிய நிலையில் இந்தியா தற்போது அதற்கு பதிலடி கொடுத்துள்ளது. இதன் மூலம் இலங்கை, சீனா அல்லது தென்கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் பாகிஸ்தான் விமானங்கள் இனி இந்திய வான்வெளியை பயன்படுத்தாமல் சுற்றித்தான் செல்ல வேண்டும். இதனால் பயண நேரம் அதிகரிப்பதுடன் எரிபொருள் செலவும் அதிகரித்து பாகிஸ்தானில் விமான டிக்கெட் கட்டணம் உயரும் நிலை உருவாகியுள்ளது.